here by His Holiness Jayapataka Swami Guru Maharaj. On behalf of his Srila Gurudev, who left this world just 3 months later. Maharaj has also served as the GBC of West Africa for about 5 years. After sannyasa, he has been preaching extensively in different countries outside West Africa. We welcome Maharaj. Hare Krishna. His Holiness Bhakti Damodara Swami Maharaj, America Africa வருபவர். His Holiness Bhakti Swami Maharaj முதல் சன்னியாச சீடர். அவரது முதல் தீட்சையை 1985 பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு இரண்டாவது தீட்சை 1986 ஆண்டு His Holiness Bhakti Swami Maharajiடம் அவர் சன்னியாசி தீட்சை 2005 மாயாப்பூரில் His Holiness Jayapataka Swami Guru Maharajிடத்திலிருந்து அவர் குருதேவர் சார்பாக எடுத்துக்கொண்டார். அவர் குருதேவர் இந்த உலகத்திலிருந்து மறைவதற்கு 3 மாதங்களுக்கு முன் அவர் மேற்கு ஆப்பிரிக்காவின் GBC தலைவராக 5 ஆண்டுகள் தலைமை வகித்துள்ளார். ஒரு சன்னியாசராக அவர் மேற்கு ஆப்பிரிக்கா மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க இருக்க அத்தனை நாடுகளிலும் அவர் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறார். அவரை ஒரு உரத்த கௌரவமாக கூறி அவரை வரவேற்போம். Our second Srimad Bhagavatam speaker for today will be His Holiness Bhakti Narasimha Swami Maharaj. Maharaj was born in the year 1959. He is the first South African sannyasi of ISKCON. He joined ISKCON in 1986. He served as a book distributor in the early 90s in Birmingham, in the United Kingdom. He served in the South African temples, including Durban and Cape Town in the mid-1990s, and was in East Africa, Kenya and Uganda in the late 90s till 2003. He became a sannyasi candidate in 2005 and was initiated into the sannyasa ashrama in 2008. He is based in Sao Paulo, Brazil, and he travels and preaches in South America, Africa and Russia. Hare Krishna. இன்று நம்ம பாகவதம் கிளாஸ் கொடுக்கும் இரண்டாவது His Holiness Bhakti Narasimha Swami Maharaj. His Holiness Bhakti Narasimha Swami Maharaj 1959 ஆண்டில் பிறந்தவர். அவர் ஒரு தென்னாப்பிரிக்காவின் முதல் சன்னியாசி, ISKCON தென்னாப்பிரிக்காவின் முதல் சன்னியாசி. அவர் ISKCON இயக்கத்தில் 1986 ஆண்டு சேர்ந்தார். அவர் ஒரு புத்தக விநியோகராக 1990 2000 வரை யூகேவில் இருக்கும் பெர்மிங்ஹாமில் பணியாற்றி வந்தார். பிறகு தென்னாப்பிரிக்காவில் உள்ள ISKCON கோவில்களில் டர்பன், கேப் டவுன் மற்ற பல இடங்களில் தென்னாப்பிரிக்காவில் 1990 2000 வரை பணியாற்றினார், சேவை செய்தார். அதன் தவிர அவர் கிழக்கு ஆப்பிரிக்கா, கென்யா, உகாண்டா போன்ற இடங்களிலும் தலைமை வகித்து வந்தார். அவர் 2005 ஆண்டு சன்னியாச தீட்சையை பெற்றுக்கொண்டார். 2005 ஆண்டு சன்னியாச தீட்சை தகுதியாக 2008 ஆண்டு பெற்றுக்கொண்டார். அவர் பிரேசிலில் உள்ள சாவோ பாலோ நகரத்தில் இருந்து உலகம் முழுக்க பிரச்சாரம் செய்து வருகிறார். தென்னாப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ரஷ்யா போன்ற பல இடங்களில் பிரச்சாரம் செய்து வருகிறார். அவரை ஒரு உரத்த கௌரவமாக கூறி வரவேற்போம். கௌரவா.
So we're reading from Srimad Bhagavatam, First Canto, Chapter 2, text number 10, if I'm correct. This is where the matter is. ஸ்ரீமத் பாகவதம் 1ஆம் ஸ்கந்தம் 2ஆம் அத்தியாயம் பதம் 20. Kamasarnendriya priti அஸ்யனேந்திரிய ப்ரீதிர் Rabo Jivaya Kata லாபோ ஜீவே தயாவஹ Divasa Tatvidikasa ஜீவஸ்ய கர்ம விந்யாசா Natoya Jiyakamati நார்த்தோ யச்சேஹ கர்மபிஹி Kamasarnendriya priti காமஸ்யனேந்திரிய ப்ரீதிர் Rabo Jivaya Kata லாபோ ஜீவே தயாவஹ Divasa Tatvidikasa ஜீவஸ்ய கர்ம விந்யாசா Natoya Jiyakamati நார்த்தோ யச்சேஹ கர்மபிஹி Kamasarnendriya priti காமஸ்யனேந்திரிய ப்ரீதிர் Rabo Jivaya லாபோ ஜீவே தயாவஹ Divasa Tatvidikasa ஜீவஸ்ய கர்ம விந்யாசா நார்த்தோ யச்சேஹ கர்மபிஹி. Translation. Life's desires should never be directed towards sense gratification. One should desire only a healthy life or self-preservation, since a human being is meant for inquiry about the absolute truth. Nothing else should be the goal of one's life. மொழிபெயர்ப்பு. வாழ்வின் விருப்பங்கள் புறஇன்பத்தை நோக்கி செலுத்தப்படவே கூடாது. ஒரு மனிதன் பரபிரம்மத்தை பற்றிய விசாரத்தில் ஈடுபட வேண்டியவனாகையால் ஒருவன் ஆரோக்கியமான வாழ்வுக்கு அல்லது சுய பராமரிப்புக்கு மட்டுமே ஆசைப்பட வேண்டும். வேறெதுவும் தொழில் நோக்கமாக இருக்கக்கூடாது.
The completely bewildered material civilization is wrongly directed towards the fulfillment of desires in sense gratification. In such civilization, in all spheres of life, the ultimate end is sense gratification. In politics, social service, altruism, philanthropy, and ultimately in religion or even in salvation, the very same tint of sense gratification is ever increasingly predominant. In the political field, the leaders of men fight with one another to fulfill their personal sense gratification. The voters adore the so-called leaders only when they promise sense gratification. As soon as the voters are dissatisfied with their own sense gratification, they dethrone the leaders. The leaders must always disappoint the voters by not satisfying their senses. The same is applicable in all other fields. No one is serious about the problem of life. Even those who are on the path of salvation desire to become one with the absolute truth and desire to commit spiritual suicide for sense gratification. But the Bhagavatam says that one should not live for sense gratification. One should satisfy the senses only in so much as required for self-preservation and not sense gratification. Because the body is made of senses which also require a certain amount of satisfaction, there are regulative directions for satisfaction of such senses. But the senses are not meant for unrestricted enjoyment. For example, marriage or combination of men and women is necessary for procreation, but it is not meant for sense enjoyment. In the absence of voluntary restraint, there is propaganda for family planning, but foolish men do not know that family planning is automatically executed as soon as there is a search after the absolute truth. Seekers of the absolute truth are never allowed by unnecessary engagement in sense gratification because the serious students seeking absolute truth are always overwhelmed with the work of searching the truth in every sphere of life. Therefore, the ultimate end be seeking after the absolute truth, and that sort of engagement will make one happy because he will be less engaged in varieties of sense gratification. And what that absolute truth is explained as follows. Om Ajnana-Timirandasya Jnananjana-Shalakaya Chakshur-Jnana Tasmai Shri-Gurave Namah. Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Vasari Gaura Hare Krishna 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 Hare 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 Rama Rama Hare Hare. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்குகிறார் ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அலுவலர் கிருஷ்ண பக்தி ஸ்தாபகாச்சாரியர். பொருள் முற்றிலும் குழம்பிய நிலையில் உள்ள பௌதிக நாகரிகம் புலன்பங்களின் வாயிலாக ஆசைகளை நிறைவேற்றிக்
பணி செலுத்தப்பட்டுள்ளது. அத்தகைய வாழ்வில் புலனின்பமே முடிவான நோக்கமாக உள்ளது. அரசியல், சமூக தொண்டு, பொதுநலம், மதம் மற்றும் முக்தி போன்றவற்றில் கூட புலனை திருப்திப்படுத்தும் இந்நோக்கமே மேலோங்கி இருக்கிறது. தலைவர்கள் வாக்காளர்களின் புலனின்பங்களை நிறைவேற்றுவதற்காக உறுதியளிக்கும் பொழுது மட்டுமே அவர்கள் வாக்காளர்கள் மதிப்பு பெறுகின்றனர். தங்கள் சொந்த புலனின்பத்தில் வாக்காளர்கள் அதிருப்தி அடைந்தவுடனே அவர்கள் தலைவர்களை பதவியிலிருந்து விலக்கி விடுகின்றனர். ஆனால் வாக்காளர்களின் புலன்களை திருப்திப்படுத்தாமல் எப்போதும் அவர்களை தலைவர்கள் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இதுவே மற்ற எல்லா துறைகளுக்கும் கூட பொருத்தமாக உள்ளது. கொஞ்சம் சத்தப்படாது. வாழ்வின் பிரச்சனைகளுக்கு எவரும் முக்கியத்துவம் அளிப்பதில்லை. முக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் கூட பிரம்மத்தில் இரண்ட கலக்க ஆவல் கொண்டு குழப்பத்திற்காக ஆன்மீக தற்கொலை செய்து கொள்ள விரும்புகின்றனர். ஆனால் ஒருவன் குழப்பத்திற்காக வாழக்கூடாது என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகின்றது. சுய பராமரிப்புக்கு தேவையான அளவு மட்டுமே ஒருவன் புலன்களை திருப்திப்படுத்த வேண்டும், குழப்பத்திற்காக அல்ல. புலன்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு திருப்தி தேவைப்படுகிறது. புலன்களினால் உடல் உருவாக்கப்பட்டிருந்தால் அத்தகைய புலன்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையும் உள்ளது. ஆனால் புலன்கள் கட்டுப்பாடற்ற புலன்களை அனுபவதற்காக உள்ளவை அல்ல. உதாரணமாக சந்ததி பெறுவதற்காக திருமணம் தேவையாக உள்ளது. ஆனால் அது புலனூற்றுக்காக உள்ளது அல்ல. சுய கட்டுப்பாடு இல்லாததால் குடும்ப கட்டுப்பாட்டிற்கான பிரச்சாரம் தேவைப்படுகிறது. ஆனால் பரபிரம்மத்தை தேடிச் செல்லும் முறை மேற்கொள்ளப்பட்ட உடனேயே குடும்ப கட்டுப்பாடு தானாகவே வருகிறது என்பதை மூடர்கள் அறிவதில்லை. பரபிரம்மத்தில் நாட்டம் கொண்டு உறுதியுள்ள மாணவர்கள் பரபுண்மையை ஆய்வறியும் பணியில் எப்போதும் மூழ்கி இருப்பதால் அவர்கள் தேவையற்ற தொழில்நுட்பத்தில் கவரப்படுவதில்லை. எனவே வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் பரபிரம்முடைய நாட்டமே முடிந்த முடிவாக இருக்க வேண்டும். இதனால் பலதரப்பட்ட புலன்களில் அவர் குறைவாகவே ஈடுபடுகின்றனர் என்பதால் பரபிரம்மத்திடம் கொண்டுள்ள ஈடுபாடு ஒருவரை சந்தோஷப்படுத்தும். அந்த பரபிரம்மம் என்ன என்பது பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. So this is the second chapter of the first canto. முதல் சந்தர் இரண்டாம் அத்தியாயம். So here, the summary of this chapter is about the progression from lower existence to the point where the divinity awakens his attachment for Krishna. இந்த அத்தியாயத்தோட சுருக்கம் என்ன அப்படின்னா, ரொம்ப அடித்தளத்திலிருந்து படிப்படியாக உயர்ந்து கிருஷ்ணனிடம் பற்று கொள்ளக்கூடிய உயர்ந்த தளத்துக்கு வருவதற்கான விஷயம் சொல்லப்படுகிறது. So the problems of this world are due to the three modes of material. இந்த உலகத்துடைய பிரச்சனையே மூக்குணங்கள். Trivi Gunamai Babai Ebi Sarvam Idam Jagat. Krishna says everyone is under the influence of the three modes. திவ்ய குணமே பாவை ஏபி சர்வம் ஜகத். கிருஷ்ணன் சொல்றார், இந்த உலகத்துல எல்லா உயிர்வாழ்வும் முக்குணங்களுடைய கட்டுப்பாடுதான் இருக்குது. So therefore, in the mode of passion and mode of ignorance, the goal is to gratify the body. அதனால ரஜோகுண தமோகுணத்துடைய கட்டுப்பாடு இருக்கும்போது உடல் பொருட்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். Until someone comes to some goodness, it becomes very difficult to rise above the lower modes of materialism. ஒருத்தர் சத்துவத்துக்கு வரல அப்படின்னா அவர்களால இந்த இயற்கையுடைய தாழ்ந்த குணங்கள் விடுபடுவது கடினமான விஷயம். So once Prabhupada was in Australia, Prabhupada ஒரு ஆஸ்திரேலியா போயிருக்கார். he was talking to a very intelligent man of that country. அந்த நாட்டில் ரொம்ப அறிவுள்ள மனிதர்கள் போன்ற இருக்கவங்க கிட்ட பேசிட்டு இருக்கார். One of them asked him, when we read your books, you always mention rascals. Why do you do that? அவங்க கேள்வி கேட்கிறாங்க, நான் உங்க புத்தகத்தை படிக்கும்போது அதில் அயோக்கியர்கள் வார்த்தை அடிக்கடி இருக்கு, ஏன் உபயோகப்படுத்துறீங்க? There are so many people that are good in society. சமுதாயத்தில் நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க இல்லையா? Some people give food to the poor. ஒரு சில மக்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க. Some people build hospitals to benefit the public. பொதுமக்களுக்கு பொதுமக்களோட நலனுக்காக மருத்துவமனைகளாக கட்டுறாங்க. But
Prabhupada said, how can someone who doesn't know what is good do good? பிரபுபாதர் பதில் சொன்னாரு, ஒருத்தருக்கு நல்லது என்ன அப்படின்னு தெரியவே இல்லை அப்படின்னா அவர் எப்படி மற்றவங்களுக்கு நல்லது பண்ண போறாரு? And then he quoted one verse from Bhagavatam, ஸ்ரீமத் பாகவதம் ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு, which goes like this: Atta Pundil Bija Shrestha Vanashrama Vibhavasaha Anustistasya Dharmasya Samskriti Haridoshanam. That this verse says the highest good is that everyone, according to his varna and ashram, that is doing something that is pleasing to Bhagavan, Samskriti Haridoshanam. அப்ப ஸ்ரீ பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு, அத்தப்புருவி விலக்ஷேஷ்ட வர்ணாசிரம விபாகச சம்ஸ்கிருதஸ்ய தர்மஸ்ய சம்ஸ்கிருதி ஹரிதோஷனம். அவர்களுடைய வர்ணத்திற்கும் ஆசிரமத்திற்கும் ஏற்றா போல கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். So that is the highest good one can do in the material existence. இந்த பௌதிக இருப்புல நாம் செய்ய வேண்டிய மிக உயர்ந்த நல்ல காரியமே பகவானுக்கு செய்யக்கூடிய செயல்தான். When one engages in activities that are pleasing to Bhagavan. எந்த செயல்பாடுகள் பகவானை திருப்திப்படுத்துமோ அந்த செயல்பாடுகள் தான் உயர்ந்த செயல்பாடுகள். Otherwise, anything done for self-gratification, for fame and name, it implicates us to the cycle of samsara. இதை தவிர வெறும் பெயர் புகழுக்காக நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அது நம்மளை இந்த சம்சார உலகத்தில் பந்தப்படுத்தும். So that's why this verse is condemning activities that are meant for gratifying the body. அதனால உடலை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து நிந்திக்கிறது. So I will leave you with my senior brother Bhakti Maharaj to enlighten you furthermore if I have confused you. என்னுடைய மூத்த சகோதரர் பக்தி தாமோதர மகாராஜா கிட்ட இப்ப நான் ஒப்படைக்கிறேன். உங்களை நான் குழப்பியிருந்த நான் கூட அவர்களை தெளிவுபடுத்துவார். So this is important point. மகாராஜா அவர்கள் வந்து பேச சொல்றார், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. The understanding of the difference between matter and spirit. பௌதிகம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன, இந்த வித்தியாசத்தை பார்க்கறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு அறிவு. Real human life, Prabhupada explains, it begins with Aham Brahmasmi, I am spirit. மனித வாழ்க்கையே அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற எண்ணத்துல இருந்து ஆரம்பிச்சு சில பிரபாதம் விளக்கம் கொடுக்குறாரு. And when we understand that we are spirit and engage in the activities of spirit, நாம் எப்ப ஆன்மீகமயமாக புரிஞ்சுக்கிறோமோ அப்ப நம்ம ஆன்மீகமயமான செயல்பாடுகள் ஈடுபடும். and then our lives become perfect. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கைகள் பக்குவமாகப்படும். Because these activities are pleasing to Bhagavan. ஏன்னா இந்த ஆன்மீக செயல்பாடுகள் தான் பகவானை திருப்திப்படுத்தும். Lalpana says, Jala Jala Nava Lakshani, that there are 900,000 species of living beings in water. நீர்வாழ் உயிரினங்கள் 9 லட்சம் இருக்கு. They are also eating, sleeping, mating and defending. அந்த உயிரினங்கள் கூட உண்ணுதல், உணவுதல், இனப்பெருக்கம், தற்காத்துக் கொள்ளுதல் செயல்பாடுகள் ஈடுபடுது. And then it says, Stabara, Laksha Vimshati, that they are also living beings in the bodies of trees and plants. செடிகள், மரங்கள் இப்படிப்பட்ட தாவரங்களோட உயிரினங்களாகவும் இருக்குது. There are 2 million. அவர்கள் 20 லட்சம் இருக்கு. So property or material nature gives so much facility for enjoying in different varieties of bodies. பௌதிக இயற்கையான நமக்கு பல வசதிகளை செஞ்சு கொடுத்தது, பல்வேறு விதமாக நாம் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கு. And then the root structure of the insects and reptiles. அதன் பிறகு கிருமிகள், பூச்சிகள், ஊர்வனங்கள். There are about 1,100,000 அவர்கள் species. 11 லட்சம் உள்ளவர்கள். And then Paksha and those who are like birds like Garuda
million. அதன் பிறகு பறவைகள் அது 10 லட்சம் இருக்கு. They are also doing the same thing. அவைகள் எல்லாம் அதே காரியங்கள் தான் பண்ணுது. And then there are about 3 million species of living beings in 4-legged forms like cows and buffaloes, donkeys. They are doing the same thing. மிருகங்கள் நிலத்துல வாழக்கூடிய மிருகங்கள் அது 30 லட்சமா இருக்கு. அதுவும் அதே காரியங்கள் தான் பண்ணுது. And then Manasa. Those in human forms, there are 400,000 species. மனித இனம் அப்படிங்கிறது 4 லட்சம் சொல்லப்படுது. They also do the same things. அவர்களும் அதே 4 காரியங்கள் தான் பண்றாங்க. Until they come in contact with a self-realized soul. தன்னை உணர்ந்த ஆத்மாக்களுடைய தொடர்புக்கு வர வரைக்கும் அந்த 4 காரியங்களை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. Therefore, the Shastra says, Samsara Vishwa Vrikshaksha, that this material world is like a tree of poison. Vishwa means poison. அதனால சாஸ்திரம் சொல்லுது இந்த ஜட உலகம் அப்படிங்கிறது ஒரு விஷத்தை கொண்ட மரத்தை போன்றது. What is poison? விஷம் The poison of sense gratification. விஷம் அப்படின்னா புலன்பம் அப்படிங்கிற விஷயம். Because it kills our spiritual faculties. ஏன்னா இந்த புலன்பம் அப்படிங்கிறது நம்முடைய ஆன்மீக விஷயத்தை வந்து அழிக்கிறது. And then the scripture says there are 3 things in the natural world that this tree of natural world produces that are said to be succulent fruits. இந்த உலகத்துல 3 முக்கியமான விஷயங்கள் நாம் அறிந்திருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு அடையாளமா சொல்லப்படுது. That is the Shastra, சாஸ்திரம், the person who speaks the Shastra, the sadhus, சாஸ்திரத்தை பேசக்கூடிய சாதுக்கள், and Gandhamayi. கங்கா, இது 3 தூய்மையானது சொல்லி சொல்லப்படுது உலகத்துல. Yes, Gandhamayi also the liberator. அது நம்ம வந்து மோட்ச வழியில கொண்டு போகும். So otherwise the mystical life is binding us. இந்த பௌதிக உலகம் நம்மளை கட்டுப்பாட்டே வச்சிருக்கு. In every form, எந்த ரூபம் எடுத்தாலும் it implicates us to this age, the material existence. இந்த ஜட இருப்பு அப்படிங்கிற இந்த பந்தத்திலே நம்ம மறுபடியும் மாட்டிக்கிட்டு. So therefore we say, Om Jnanati Mirandasya Jnanandana Shalakaya Chakshu Umitam Jena Tasmai Sri Gurave Namaha. I was born in the darkness of ignorance. அதனால நம்ம சொல்றோம் நான் வந்து இருள் அப்படிங்கிற இந்த அறியாமையில பிறந்திருக்கேன். And my spiritual master opened my eyes என்னுடைய ஆன்மீக குரு என்னுடைய கண்களை திறந்து வைத்தார். with the torchlight of knowledge. ஞானம் அப்படிங்கிற ஒளியினால் Now I can see. இப்போது என்னால் பார்க்க முடியும். What do you see? Reality. என்ன பார்க்க முடியும்? உண்மையை பார்க்க முடியும். So that's why we say His divine grace. அதனால நம்ம அருள் திரு தெய்வ திருன்னு சொல்றது. Because He is giving divine knowledge ஏன்னா அவர் தெய்வீகமான ஞானத்தை கொடுக்கிறார். on behalf of Krishna. கிருஷ்ணர் கொடுத்த அதே ஞானத்தை கொடுக்கிறார். And those who take advantage of this knowledge come in the form of the instructions of the Guru, they can have also divine vision. குருவினுடைய கட்டளைகளாக வரக்கூடிய இந்த ஞானத்தை பெறுபவர்களும் அவர்களுக்கு இந்த திவ்ய சக்ஷு அப்படிங்கிறது கிடைக்கும். So that's the secret. இதான் ரகசியம். Nagarjuna, when he came to the battlefield of Kurukshetra, அர்ஜுனன் குருக்ஷேத்திர போர்க்களத்துக்கு வரும்பொழுது he was a very powerful warrior, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வீரர், very confident. ரொம்ப உறுதியோட மன உறுதியோடு இருக்கக்கூடிய மாவீரர். He was so confident that he had Sri Krishna as his driver. எந்த அளவுக்கு மன உறுதி அப்படின்னா கிருஷ்ணரே எனக்கு பேரொழியா இருக்காரா அப்படின்ற மன உறுதியோட வந்துட்டு இருந்தார். He said to Krishna, please drive my chariot between the two armies. ரொம்ப கம்பீரமா சொன்னாரு,
சொன்னார், கிருஷ்ணா என்னுடைய ரதத்தை 2 படைக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு சொன்னார். And Krishna obeyed. கிருஷ்ணா சொன்ன உடனே செஞ்சார். He brought that child between the two armies. 2 படைக்கு நடுவில் கொண்டு நிறுத்தினார். And he said, Arjuna, okay, now you can see all those that have gathered here. Arjuna saw, but what did he see? அப்ப கிருஷ்ணர் காட்டுறார், பாரு அர்ஜுனா யாரெல்லாம் இருக்காங்க உங்களோட சண்டை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கை காட்டுறார். அர்ஜுன் என்ன பார்த்தான்? He saw the expansions of his attachments. அர்ஜுனன் தன்னுடைய பற்றுதலுடைய விரிவாக்கத்தை பார்த்தான். And he became overwhelmed with compassion அப்பொழுது அவனுக்கு தேவையற்ற கருணை அப்படின்றதுனால பாதிக்கப்பட்டான், பீடிக்கப்பட்டான். and told Krishna, I don't want to fight. அப்புறம் கிருஷ்ணருக்கு சொல்றான், கிருஷ்ணா நான் சண்டை போட விருப்பம் இல்லை. He gave so many reasons that were kind of relevant. போர் புரியமாட்டேன்றதுக்கு நிறைய காரணங்கள் கூட சொன்னார். அந்த காரணங்கள் கூட சரியா இருக்கிறத போல தோன்றியது. And Shri Krishna Bhagavan was listening. கிருஷ்ணர் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருந்தார். When Krishna began to speak, கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு போது he said, Arjuna, although you are talking like a pandit, someone learned, but you are a fool. கிருஷ்ணர் பேசும்போது சொல்றார், அர்ஜுனா ரொம்ப புத்திசாலி மாதிரி பேசுறப்பா, ஆனா நீ உண்மையில விட்டார். Because you are lamenting for that which is not worth lamenting for. ஏன்னா எதற்கு நீ புலம்பவே கூடாதோ அப்படி தேவையற்ற விஷயத்துக்கு புலம்பிட்டு இருக்க. And he began by explaining how the body is just a shell, but the important aspect is the person in the body. அப்புறம் பேச ஆரம்பிச்சார், எப்படி இந்த உடல் அப்படிங்கிறது வெறும் ஒரு மேல கவர்ச்சி தான், உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தான் முக்கியமானது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். How that soul cannot be burnt by fire, அந்த ஆத்மாவை நாம் எப்படி அழிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். cannot be destroyed by any weapon. எந்த ஆயுதங்களாலையும் அதை அழிக்க முடியாது. So eventually Arjuna understood அர்ஜுனன் போக போக புரிஞ்சுக்கிட்டான். and he resumed his duties of fighting. அதன் பிறகு தன்னுடைய கடமையாக போர் அப்படிங்கிற விஷயத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டான். So this body misleads us in so many ways. அதனால இந்த உடல் நம்மை பல்வேறு விதமான தவறான வழிகளில் கொண்டு போகுது. Just like Arjuna, what he saw was not truly seeing, he was just seeing the different bodies of other people. அர்ஜுனன் எப்படி தவறாக பார்த்தானோ, தன்னுடைய பற்றுதலே பார்த்தானோ, அது போல நாமும் நம்முடைய பற்றுதல்களை நடத்தி பார்த்துருக்கோம் இந்த உடல் ரீதியாக. So spiritual life begins when we understand Aham Brahmasmi, I am spirit. ஆன்மீக வாழ்க்கை அகம் பிரம்மாஸ்மி, நான் ஆன்மீகமயமானவன் அப்படி புரிதல் ஆரம்பிக்கிறது. And then when we act according to that knowledge. அந்த ஞானத்தின் அடிப்படையில் நாம் செயல்பட ஆரம்பிச்சோம்னா, otherwise there are so many wars in this spiritual world based on differences because of the sense gratification. இந்த உலகத்தில் பல போர்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா பல்வேறு விதமான புலன்பத்திற்கு வரக்கூடிய முரண்பாடுகள் தான். Even up to this day, we have so many unnecessary wars. இன்னைக்கு வரைக்கும் தேவையற்ற பல போர்கள் நாம் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். So that's why Prabhupada is stressing this point here in his purport. அதனால பிரபுபாதர் பொருளை இந்த ஒரு விஷயத்தை முக்கியமா அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு இருக்காரு. That all isms are just aimed at gratifying material body. இந்த உலகத்தில் எல்லா செயல்பாடுகளும் இந்த புறநின்பத்திற்காக மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது. So this Prabhupada used to speak like this all the time. You are not this body, you are spirit. So some people get bored to hear that again and again. பிரபுபாதர் தொடர்ந்து இந்த விஷயத்தை பேசிட்டு இருப்பார். நீங்கள் இந்த உடல் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டு அவங்களுக்கு போர் கூட அடிச்சிருக்கு. But Prabhupada knew that we hear through this ear and then it comes out through the other. ஆனால் பிரபுபாதர் நல்லா தெரியும், நான் இந்த காலம் வாங்கி இந்த காலம் சீக்கிரம் விட்டுருவோம்னு தெரியும். Just like Mahaprabhu. மகாபிரபு போல Mahaprabhu did 4 things in his life. Did 4 things. மகாபிரபு 4 விஷயங்கள் பண்ணார் தன்னுடைய வாழ்க்கையில். He challenged many scholars நிறைய பண்டிதர்களை சவால் விட்டார். who were preaching in personalism. அருவாத பிரச்சாரம் பண்ண
நம்முடைய like Prakashananda and many others. பிரகாஷானந்த சரஸ்வதி போன்றவர்கள். And then Mahaprabhu mounted civil disobedience against the rulers of his time like Chandrakali. அதன் பிறகு சந்திரகாசி போன்ற அன்னைக்கு சூழலில் இருந்த ஆட்சியாளருக்கு எதிராக சட்ட விரோதமாக சட்டத்தை எதிர்த்து காரியம் செய்ய ஆரம்பித்தார், சட்டத்தை புறக்கணிக்க ஆரம்பித்தார். And Mahaprabhu objected to the Hindu hereditary caste system. அதே போல வெறும் வாழ்க்கையில் வரக்கூடிய அதாவது பிறப்பினால் வரக்கூடிய வேறுபாடுகளை வந்து இவர் இந்த மதத்தை சேர்ந்தவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் அதை வந்து ஒதுக்கினார். Say, I'm not a Brahman, I'm not a Sudra, I'm not Kshatriya. அவர் சொன்னார், நான் பிராமணன் கிடையாது, சூத்திரனும் கிடையாது, சத்திரியனும் கிடையாது. But who am I? Gopi Bhakti Kamala? Dasha. I am the seventh of the servants of the master of the gopis. நான் யார் கேட்கும்போது கோபி பக்த பதகமலையோ தாசதாசான தாசா, நான் வந்து தாசர்களுடைய தாசன். அந்த தாசன் யார் அப்படின்னா கோபியர்களுடைய தாசனாகக்கூடிய கோபியர்களுடைய தலைவனாகக்கூடிய கிருஷ்ணனுடைய தாசன் சொல்லி சொன்னார். And he accepted devotees like Haridas, Srila Rupa Goswami, Sanatana Goswami, who were rejected in a caste system. அதே போல ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ஹரிதாஸ் தாக்கூர் இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு ஜாதியை அடைச்சிருந்தவங்கள வெளியே கொண்டு வந்தார். Another fourth thing that Mahaprabhu did, he inaugurated this Sankirtan movement, which due to its universal appeals is now engulfing the entire globe. அதே போல உலகத்துக்கு இருக்கவங்க எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த நாமசங்கீர்த்தனம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் தொடங்கினார். அதனால தான் இந்த உலகம் முழுவதும் இந்த நாமசங்கீர்த்தனம் பரவி இருக்கு. Yes. So that is our mission. இதுதான் நம்முடைய குறிக்கோள். To give up material designation. Sarvapati Vedantam Tatparatvinandi Rishikesha Rishikena Srivanam Bhaktir Uchite. To give up designations. And how do you do that? By engaging in the service of Rishikesha, the master of the senses. நாம் இதைதான் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா எல்லா விதமான உபாதைகளையும் விடுத்து பகவான் ரிஷிகேசன் ஆகிய அந்த பகவானுக்கு நம்முடைய குரல்களை உபயோகப்படுத்தி சேவை செய்யும். இதுதான் செய்ய வேண்டிய உயர்ந்த விஷயம். So that way, those are the basics of this movement. இந்த விஷயங்கள் தான் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 6 விஷயங்கள். So Prabhupada was just repeating the same thing. பிரபுபாதர் சைத்தன்ய மகாபிரபு சொன்ன அந்த விஷயத்தை திரும்ப சொல்லிக் கொடுத்திருக்கார். That was preached by Acharyas, like Chaitanya Mahaprabhu, Bhaktisiddhanta Saraswati. சைத்தன்ய மகாபிரபு தொடங்கி கோஸ்வாமிகள், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இவங்க என்ன சொல்லிக் கொடுத்தாலும் அதே விஷயத்தை ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு திரும்ப சொல்லிக் கொடுத்தார். So this chapter also is preaching the same thing. இந்த அத்தியாயத்துக்கு அதே விஷயம் தான் சொல்லிக் கொடுக்கிறது. Yes. How sense gratification is a distraction. It distracts us from the goal. எப்படி புலன்பம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து நம்முடைய உண்மையான நோக்கத்தில் இருந்து நம்மளை மாற்றி அமைக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுக்குது. But when we engage our senses in the service of the master of the senses, Rishikesha, then that opens the doors of liberation. Of course, our liberation is going back home, back to God. புலன்பம் நம்மளை கட்டுப்படுத்தது. அதே புலனை உபயோகப்படுத்தி புலனுக்கு அதிபதியாகிய ரிஷிகேஷனுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த செயல்பாடுகள் நம்மளை மறுபடியும் பகவானை கொண்டு சேர்க்குது. But we begin by understanding I am spirit, aham brahmasmi. இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா நான் ஆன்மீகமயமான அவன் அப்படிங்கிற எண்ணத்துல ஆரம்பிக்குது. Just like I had this experience some years ago. I was taking care of some family. எனக்கு இதுல நேரடியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. நான் ஒரு குடும்பத்தை பராமரிச்சுட்டு இருந்தேன். Both of them were initiated devotees. அவங்க 2 பேருமே வந்து இனிஷியேட் தீட்சை வாங்க பக்தர்கள். They had 2 children. அவங்க 2 குழந்தைகள் இருக்கு. A boy and a girl. ஒரு பொண்ணு ஒரு பையன். And the girl contracted cancer அந்த of the lung. பொண்ணுக்கு புற்றுநோய்.
So we tried everything, but we could not save that girl. எல்லாத்துக்கும் முயற்சி செஞ்சோம், ஆனால் அந்த பெண் குழந்தையை நாங்கள் காப்பாற்ற முடியல. So then the doctors decided to do an operation to remove the part of the lung where cancer was growing. அங்கே மருத்துவர் சொன்னார், ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய புற்றுநோயை நம்ம நீக்கிடலாம் அப்படின்னு நுரையீரலுடைய அறுவை சிகிச்சை நீக்கலாம்னு சொல்லி சொன்னார். We thought, okay, maybe a problem now is being removed. நாங்கள் நினைச்சோம், சரி பிரச்சனை இப்போ முடிஞ்சதுன்னு நினைச்சோம். Few months later, the cancer came back. சில மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே புற்றுநோய் தொடர்ந்து வர ஆரம்பிச்சது. Now it was spread to many other places. அப்போ ஒரு இடத்துல இருந்தது இப்போ பல இடங்களுக்கு பல புலன்களுக்கு பரவ ஆரம்பிச்சிருச்சு. But the mother of the girl was saying, no, she will come out of it. ஆனால் அந்த இடத்த மருத்துவர் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, வந்துடுவாங்க, வீட்டு வந்துடுவாங்க. And then I realized this is just hope against hope. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது தேவையற்ற ஒரு நம்பிக்கை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். So then I called the girl, I told her that now you should do two things. I gave her the teachings of Queen Kundi and Japa. நான் பார்த்து இந்த குடும்பத்தில் கூப்பிட்டு சொன்னேன், பொண்ணுக்கிட்ட சொன்னேன், நீ 2 விஷயங்கள் பண்ணணும். ஒன்று குந்தி மகாராணியின் போதனைகள் அப்படின்ற புஸ்தகம் கொடுத்தேன், 2வது ஜபத்தை சொல்லி கொடுத்தேன். She was at home by herself, not going to school. I told her, since you have time, you should read the prayers of Queen Kundi and you chant Japa. அந்த பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போகாம வீட்டிலே இருந்ததுனால நீ வீட்டில் இருக்கும்போது இந்த குந்தி மகாராணி போதனைகளை படி ஜபம் செய் அப்படின்னு சொல்லி சொன்னேன். She started chanting அந்த பொண்ணு ஜபம் பண்ண ஆரம்பிச்சாங்க every day. தினமும். And then about maybe 3 days or 4 days before she passed away, she began to see a woman with beautiful people. And these people were telling her, your time is up, you come with us. அந்த பெண் இறப்பதற்கு 3 4 தினங்களுக்கு முன்னாடி அழகான விமானத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார். அந்த விமானத்தில் கூடிய மக்கள், அந்த விமானத்தில் கூடிய மனிதர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க, உடைய நேரம் முடிஞ்சு போயிடுச்சுமா, நீ வா எங்களோட அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. So she told the mother the good news. அந்த பெண் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, அம்மா என்கிட்ட ஒரு நல்ல செய்தி இருக்கு. But it was not good news to the mother. She became upset. Who are these people? You are my daughter. Tell them you're going nowhere. அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, யார் இந்த மக்கள், யார் உங்களை கூப்பிடுறாங்க, அவங்களே வர முடியாது சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அம்மா பயப்பட்டு சொல்றாங்க. The girl kept quiet. அந்த பொண்ணு அமைதிட்டாங்க. She didn't mention that again. மறுபடியும் நான் சொல்லவே இல்லை. But inside, the mother was feeling very uncomfortable. ஆனா அம்மாவுக்கு மனசுக்குள்ளார ரொம்ப ஒரு அசௌகரியம் ஏற்பட்டது. And she called me. She told me, my daughter is hallucinating. அப்ப என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, என்னுடைய பொண்ணு ஏதோ உளறிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. I asked, what is her hallucination? என்ன உளறா? She told me, she says that she's seeing a beautiful woman, a vehicle with beautiful people who are suggesting that she should go with her. என்ன உளறா அப்படின்னா, ஏதோ அழகான விமானத்தை பார்க்கறாங்களா, அந்த விமானத்தில் அழகான மக்கள்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாம் கூப்பிடுறாங்களா, இவளை வான்னு சொல்லிட்டு அவங்க கூட போன்னு சொல்றாங்க. And then I said, okay, I'll come to the house and speak to the girl. நான் சொன்னேன், சரி நான் உங்க பொண்ணு கிட்ட வந்து பேசுறேன் வீட்டில் அப்படின்னு சொன்னேன். So then I went to the house and she called my daughter. She came and met me. And I asked her, your mother say you are saying something. What are you saying? நான் பொண்ணை கூப்பிட்டு கேட்டேன், என்ன அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, புகார் சொல்லிட்டு இருக்காங்க, ஏதோ பார்க்குறேன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டேன். She told me that she sees a beautiful vehicle, a woman, and this vehicle has beautiful people. நான் சொல்ல ஆரம்பிச்சேன், நான் ரொம்ப அழகான விமானத்தை பார்க்குறேன், அந்த விமானத்துக்குள்ள அழகான மக்கள்லாம் இருக்காங்க. And they are inviting her to come with them. அவங்க எல்லாரும் வரவேற்கிறாங்க, இதெல்லாம் விட்டு வந்து என்ன வரவேற்கிறாங்க. I asked the question, do you want to go with these people? நான் கேட்டேன், நீ அந்த மனிதனோட போக விருப்பமா அப்படின்னு கேட்டேன். She said, yes. This bug that is eating me has been eating me for almost
அந்த பொண்ணு சொன்னேன், ஆமா நான் போயிடுவேன், ஏன்னா இந்த புற்றுநோயை 1 வருஷமா சாப்பிட்டு நான் திரும்ப வருவேன்னு எனக்கு தோணலை, நான் அவங்க கூடயே போயிடுவேன். But I feel that my mother is holding me. My mother is holding me. ஆனால் எனக்கு என்னவோ தோணுதுன்னா எங்கள் அம்மா தான் இழுத்து பிடிச்சிருக்க மாதிரி தோணுது. I told her, okay, since you want to go and your mother is holding you, I will hold your mother. I will stay here. When these people come, you go. I'll make sure that your mother is not holding you. அப்போ நான் சொன்னேன், உனக்கு அவங்களோட போக பிடிச்சிருக்கு இல்லையா, நீ இப்போ உங்கள் அம்மா உன்னை பிடிச்சிருக்கிறாங்க இல்லை, நான் உங்கள் அம்மா பிடிச்சிருக்கிறேன், அதுக்குள்ள நீ அவங்க வரும்போது அவங்க சேர்ந்து போயிட்டு சொல்லிட்டேன். So the next day in the morning around 4 o'clock, the cat left. அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பா கூட சொன்னார், அந்த பொண்ணு கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. I never told the mother even today that I gave her the permission to go. அந்த அம்மா கிட்ட நான் இதுவரைக்கும் சொல்லலை, அந்த பொண்ணு போகிறதுக்கு நான் தான் வந்து அனுமதி கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. So even in spiritual life, we want to hold on. நம்ம ஆன்மீக வாழ்க்கை வந்து கூட இங்கே இன்னும் பற்றலோடு தான் இருக்கும். Yes. Let someone go. When Krishna is arranged, we don't know who were those people who sent that miracle. Yes, so, but she was confident. அதனால யாராவது போக முடிவு பண்ணிட்டாங்க, கிருஷ்ணன் கூப்பிட்றாங்கன்னா அனுப்பிச்சிடலாம், ஏன்னா கிருஷ்ணன் எடுக்காங்க அவங்க இங்கே அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல, இல்லை கிருஷ்ணனோட போகட்டும். So that's the benefit of reading Prabhupada's books and chanting the holy name. இந்த புரிதல் எப்போ வரும் அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாத புஸ்தகத்தை படிக்கும் பொழுதும் ஹரிநாமத்தை ஜபம் பண்ணும்போது மட்டும்தான் வரும். You don't need anything. You don't need any mention. Everything is there in the holy name. And reading the prayers of great personages like Queen Kunti and many others. இதே போன்ற புரிதல் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம ஹரே கிருஷ்ணாமத்தை ஜபம் பண்ணும்போது உயர்ந்த நபர்கள்கிட்ட வந்து கேட்கும்போது, குந்தி மகாராணி போன்ற உயர்ந்த நபர்கிட்ட மகாத்மாக்கிட்ட வந்து கேட்கும்போது வரும். So that way when Prabhupada says Krishna consciousness is simple or the simple minded ones, it's true. You don't need to do anything. You just have to follow the instructions of Srila Prabhupada or chanting Hare Krishna and read his books. Your life can be perfect. அதனால ஸ்ரீ பிரபுபா சொல்றாரு, இந்த கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது, எளிய மனமுடைய மக்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் பண்ணணும், பகவான் அதாவது பிரபுபாவுடைய புஸ்தகத்தை படிக்கணும், ரொம்ப ஆனந்தமான எளிமையான வாழ்க்கையை வாழலாம். You don't need to be a great scholar or a mystic yogi. இதற்கு நீங்க பெரிய பண்டிதர்களாகவோ இல்ல யோகத்தை அறிந்தவர்களாகவோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. Bhakti is very simple. பக்தி மிக எளிமையானது. It is about smarana or remembering Krishna. பக்தி அப்படிங்கிறது கிருஷ்ணரை தியானம் செய்து கிருஷ்ணரை ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டுமே போதுமானது. So if you simply hear about Krishna from reading Prabhupada's books, and then our consciousness will become full of Krishna. அதனால ஸ்ரீல பிரபுபாவுடைய புஸ்தகத்தை படிக்கிறதுனால கிருஷ்ணனுடைய ஸ்மரணையில் இருக்கும் பொழுது நம்முடைய மனம் நம்முடைய இருப்பு எல்லாம் கிருஷ்ணமயமாக மாறிவிடும். And if we chant the holy name proper, Krishna is within the holy name. நீங்க ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சரியான வகையில் உச்சரிச்சீங்க அப்படின்னா பகவான் அந்த நாமத்திலே இருக்கார். He will reciprocate. அவர் உங்களோட பேசுவார். So I've always spoken about the Daruda Maharaj asked me to continue, but I wanted to speak with his permission. I will back to stop now. பக்தி தேதாவத மகாராஜ் நான் மறுபடியும் பேசணும்னால பேசுகிறேன், பட் என்னால் இந்த வரைக்கும் பேச முடியும், நான் நிறுத்துறேன், மகாராஜ் கிட்டே மறுபடியும் கொடுக்குறேன். ஹரே கிருஷ்ணா. Comments? Questions? ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள்? உங்ககிட்ட கேட்கலாம், ஏதாவது கேள்விகள் பேசுகிற விஷயத்தில் ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ தான் கேட்கலாம் அப்படின்னு கேட்குறேன். நான் எப்படி ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது? Thank you, His Holiness, Jiva Maharaj.
beautiful class. ரொம்ப சுவாரஸ்யமான இந்த வகுப்புக்கு நன்றி. In this body, இதுதான் உடல். like Maharaj was, there was a person or a devotee who was like the body. A devotee who was like the body. மகாராஜ் சொன்ன மாதிரி ஒரு பக்தரால புரிஞ்சுக்க முடியும். What was the difference between the body which was the daughter to that woman and the body which is not more accepted as a daughter to this woman? What was the difference? The difference is that now the body cannot function. Therefore, the mother couldn't keep the body as a daughter. Why? The soul has no. So that which is keeping the body is a spiritual, not is you. இந்த உடல் அப்படிங்கிறது அந்த அம்மா பார்க்குறாங்க, அந்த பொண்ணுடைய உடல் அங்கதான் இருக்கு. ஆனா அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உடலை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, உள்ள ஆத்மா இல்லை. ஆத்மா இருக்கிறவங்க தான் உடல் இயங்கிட்டு இருக்கு. அம்மா உடல் முக்கியம் கிடையாது, உடலுடைய ஆத்மா தான் முக்கியம். அதனால ஆத்மா தான் உடல் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். I can understand the spiritual because you are breathing. You are breathing. நாம் சுவாசிச்சுட்டு இருக்கோம். You can see. நம்மளை பார்க்க முடியுது, You can hear. நம்மளை கேட்க முடியுது, You can walk. நடக்க முடியுது. But when you leave the body, all the function of the body stop automatically. உடலை விட்டு நான் போன உடனே உடம்புடைய எல்லா செயல்பாடும் நிறுத்தப்படுது. And Prabhupada said in one lecture, you keep the face of the Mr. President, the body will not protest because the soul has left. பிரபுபாதா சொன்னாங்க, அதாவது நிக்சனுடைய முகத்திலே நீங்க எட்டி உதைங்க, இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். Now, if you want to keep your face in protest, இப்போ உங்க முகத்துல உதைச்சு அடிச்சாங்கன்னா நீங்க வந்து உடனே அதுக்கு பதில் சொல்லிடுவீங்க. when you give the body, some can keep the body, not protest. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் நீங்க அடிச்சாங்க உடனே ஒண்ணுமே சொல்ல போறது இல்லையே. Because it's nothing but a lump of matter. ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிறது வெறும் ஜடத்துல தோன்றாது. Like this microphone stand. இந்த மைக்ரோஃபோன் போல Do not react to any treatment you give to it. இதற்கு என்ன நம்ம துன்பம் கொடுத்தாலும் இது வந்து நம்ம கிட்ட பேசாது. Because the spiritual is not inside. ஏன்னா அதுல ஆத்மா இல்லை. The mind body can respond to any treatment given to it. ஆனா என்னுடைய உடம்புக்கு ஏதாவது அசௌகரியம் வந்து உடனே அதுக்கு வந்து பதில் சொல்லுது. That's the difference. அதுதான் வித்தியாசம். In the purport, Srila Prabhupada also stressed on the base of the purport, was stressing that in this human life, as Maharaj was speaking, in this human life, there is a purpose. Our self-interest shouldn't be forgotten. சில பிரபுபாத பொருள் சொன்ன மாதிரி மகாராஜ் சொல்லியிருந்தார், நமக்கென்று ஒரு சுயம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த சுயத்தை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மனிதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மனித வாழ்க்கை நோக்கம். If one delivers a lump of matter, what will we do with it? A lump of matter is delivered. What will we do with it? இப்போ வெறும் ஒரு பௌதிக, அதாவது உடல் இல்லாத ஒரு பிட்டத்தை கொடுத்தா நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. Will you feed it? No. அதை சாப்பிட முடியுமா? Will you bake it? No. ஒரு பிட்டத்தை போய் நம்ம குளிப்பாட்ட முடியுமா? Will you keep it? No. அதை வச்சுக்க போறீங்களா? இல்லை, You can throw it away. தூக்கி போட்டுருவீங்க. But if the soul is such a lump of matter, it becomes useful. ஆனா அதே பிட்டத்துக்குள்ள ஆத்மா இருக்கும்போது அது உபயோகமாக மாற்றப்படுது. You can take care of it very nicely. அதெல்லாம் பராமரிக்க முடியும். You can maintain it. அதெல்லாம் பராமரிக்க முடியும், வளர்க்க It முடியும். will start functioning. அது வளர ஆரம்பிக்கும். But our civilization is so condemned that we forget the real thing that makes things like to exist. We forget it. ஆனா இந்த சமுதாயம், இந்த சமூகம் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு கீழ் இறங்கி இருக்கு அப்படின்னா,
உடலை பராமரிக்கக்கூடிய அந்த ஆத்மாவே மறந்து போயிடும். And we're simply busy words which has no permanent existence. ஆனால் நிரந்தரமில்லாத விஷயத்துக்கு பின்னாடி நம்ம ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கோம். So, what is causing that? What is making us forget our self-interest? நம்முடைய நலனை நமக்கு மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம செய்யறது என்னது? Sense gratification. புலன் இன்பம் அப்படிங்கிற விஷயம் தான். Sense gratification is very dangerous புலன் இன்பம் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது. because it makes us to forget our self-interest. புலன் இன்பம் அப்படிங்கிறது நமக்கு எது நல்லதோ அதையே மறக்கடிச்சிடுது. We're very busy with something which has no permanent existence. நிரந்தரமற்ற விஷயத்துக்கு பின்னாடி நம்மள வேகமாக ஓட வச்சிடுது. And at the time of death, we leave the body in a very miserable way. நாம் இறக்கும் தருவாயில நாம் செஞ்சது நல்லதெல்லாம் நாம் செஞ்ச நல்லது ஒன்று திரும்ப வரப்போகுது. Christian consciousness is so important கிருஷ்ணன் நமக்கு எவ்வளோ சக்தி வாய்ந்தது. that when the soul will leave the body, what is lady Maharaj spoke about? இங்க பார்க்கணும் இந்த குழந்தை எவ்வளோ அழகா வந்து உயிரை விட்டா அப்படின்னு. She will see the reality of what the scripture has been telling us since our birth. அவளை பார்க்க முடியுது, ஆன்மீகமான தளத்துல இருந்து பார்க்க முடியுது என்ன நடக்குது அப்படின்னு. As we see some beautiful beings you have not seen before. ரொம்ப அழகான நபர்களை பார்க்குறா, அது வந்து ஒரு பாவகரமான நபர்களை பார்க்க முடியாது. Therefore, what the Bhagavatam is saying is correct. ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது எல்லாமே சரியான விஷயம் தான். What our channels are teaching us are correct. ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுக்குறது எல்லாமே சரியான விஷயம் தான். It could be realized. அதை நம்ம உணர்வது தான் முக்கியம். And this lady saw it. அந்த குழந்தையால் பார்க்க முடியாது. She saw divine personalities. ரொம்ப திவ்யமான நபர்களை பார்க்க முடியுது. With a plane. அங்கே ஒரு திவ்யமான விமானத்தை We பார்க்க. have had our child that by putting a plane is different from what we see here in this material world. இந்த உலகத்தில் பார்க்க விமானத்தை போடுறது அல்ல அப்படிங்கிற நம்ம ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. And Maharaj asked her, you like those people or these people here? No, I like those people. மகாராஜ் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் போக விருப்பப்படுறீங்க? நான் போக விருப்பப்படுறேன். I want to go with them. Yes, I want to go with them. போகிறியா நீங்கள் அவங்களோட போகிறியா? நான் போகிறேன். And he helped her to get free from the mother holding to her as a debt. அம்மா கிட்ட இருந்து அந்த அம்மாவை பிடிச்சி வச்சிருக்கா, அவங்க அம்மாவை பிரிச்ச உடனே அவ போயிட்டாங்க. That's the beauty of Krishna consciousness. இதுதான் கிருஷ்ணனுடைய அழகு. And we cannot sufficiently appreciate and thank the Prabhupada for giving us such a jewel, such a gem. நமக்கு ஸ்ரீ பிரபுபாத் இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷன் எவ்வளோ பெரிய வார்த்தை கொடுத்துருக்காரு. நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, அவரை வந்து பாட்டு புகழ்வது நம்மளால சரியான வகையில் புகழ முடியுது. It was appreciated ஆனால் பக்தர்களை புரிஞ்சுக்கிறாங்க, அதை வந்து பாராட்டத்தக்கதாக இருக்கும். by absorbing ourselves fully in what Prabhupada has given to us. ஸ்ரீ பிரபுபாத் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அந்த விஷயங்களை நம்ம ஆழ்ந்து படிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம